கல்வி காவலர் கைலை மாநிலர் திரு எஜமான் சுவாமிகள் அவர்கள் நேற்றைய முன்தினம் நம்மை விட்டு இடையடி சேர்ந்தார்கள். அவர்களை ஆத்மா இறையரின் அடியில் இடைப்பாட பெயரை விதித்துக் கொண்டு அனைவரும் மௌனம் இருக்க முடியும். திருச்செந்தூர் கந்தர்களி வெண்பா மறை முடிவான் சைவ கொழுந்தே தவ கடலே வானுதவும் தெய்வ களிற்றை மனஞ்செய்தோனே பொய்விரவு காம முனிந்த கலைமுனிவன் கண்ணருளால் வாம மடமானின் வயிற்றுதித்து பூமரவு காண குறவர் களிக்கூற பூங்குயில் போல் ஏழர் புலங்காத்து இனிது இருந்து மேன்மை பெற தெல்லை திணைமாவும் தேனும் புரிந்தளித்த வள்ளிக்கொடியை மணந்தோனே உள்ளம் உவந்து ஆறு திருப்பதி கண்டு ஆறெழுத்தும் அன்பினுடன் கூறுமவர் சிந்தை குடி கொண்டோனே நாறுமலர் தந்தி பொதும்பர் எழு காரலைக்கும் சீரலைவாய் செந்தி பதிப்புறக்கும் செவ்வேலே சந்ததமும் பல்கோடி ஜன்ம பகையும் அவமிருத்தும் பல்கோடி விக்கினமும் பல்பிணியும் பல்கோடி பாதகமும் செய்வினையும் பாம்பும் பசாசு மடர்பூதமும் தீ நீரும் ஒரு படையும் தீதகளா வெவ்விடமும் துட்ட மிருகமும் முதலாம் எவையும் எவ்விடம் வந்து எம்மை எதிர்ந்தாலும் அவ்விடத்தில் பச்சைமயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சம் அகற்றும் அயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள்விழியும் மாமுகங்கள் ஆறும் விரிகிரணம் சிந்த புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்த்தோன்ற வந்திடுக்கண் எல்லாம் பொடிப்படுத்தி எவ்வரமும் தந்து புகுந்து உல்லாசமாக உலத்திருந்து பல்விதமும் ஆசு முதல் நாற்கவியும் அட்டாவதானமும் சீர்பேசும் இயல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இரு வாதனை அகற்றி உம்மை பெருமணங்கள் ஓசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள். காசிவாசி முத்துக்குமாரசுவாமி தம்பிரான் சுவாமி 17ஆம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசம் தோற்றுவிக்கப்பெற்ற ஸ்ரீ குமாரசுவாமி மடத்தில் பரிணாமமாக தமிழகம் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளில் ஸ்ரீ காசி மடம் என்னும் பெயரில் சைவம் தமிழ் கலை இலக்கிய சமூக சமுதாய பணிகளை ஆற்றி வரும் அருள் வளர்க்கும் அருள் நிலையத்தில் 21வது அதிபராக விளங்குபவர்கள் கையில் மாமனிதர் ஸ்ரீ காசிவாசி எஜமான் சுவாமிகள் அவர்கள். இவர்கள் 1958 முதல் துறவேற்று சிறிது காலம் ஸ்ரீ காசி மடத்தின் இளவரசாக பணிபுரிந்து 1900
1972 ஸ்ரீ காசி மடத்தின் அதிபர் ஆனார்கள். வாரணாசி, ராமேஸ்வரம், சிதம்பரம், ஆச்சிராமம், வைங்காட்டூர், கீழ் ஐயனார்குடி உள்ளிட்ட இடங்களில் கிளை மடங்களை நிர்வகித்து வருகிறார்கள். முன்னவர்கள் நிறுவிய 526 அறக்கட்டளைகளை நிர்வகிப்பதுடன் மேலும் 450 அறக்கட்டளைகளை உருவாக்கி புரந்து வருகிறார்கள். சைவம், தமிழ் இரண்டையும் இரு கண்களாக போற்றி வருகிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக திருமுறைகளை 1-7 நாள்தோறும் இடையின்றி பாராயணம் செய்து வருகிறார்கள். தருமபுரம் கல்லூரியில் தமிழ் விஞ்ஞான பட்டம் பெற்றவர்கள். தமிழில் ஆழங்கால் கங்கோத்ரி, யமுனோத்ரி, நேபாளம் உள்ளிட்ட இடங்களுக்கு பயணம் செய்து வழிபட்டவர்கள். தேவார பாடல் பெற்ற 276 தலங்களுக்கும் பல நாட்களில் சென்று வழிபாடு ஆற்றியுள்ளார்கள். திருவனந்தபுரி, திருப்புவனம், கதிராமங்கலம் முதலான கோயில்களுக்கு தொடர்ந்து சென்று வருவார்கள். நிதி ஆதாரங்கள் இல்லாமல் பூஜையின்றி கிடந்த கோயில்களில் கன்னியாகுமரி முதல் ஏத்தாரம் வரை நாள்தோறும் மற்றும் சிறப்பு நாட்களில் அன்னம்பாளிப்பு நிகழ்த்தின நிலைத்த வைப்பு ஏற்படுத்தியுள்ளார்கள். ஸ்ரீ காசியில் நாள்தோறும் 300க்கும் மேற்பட்ட அந்தணர், அருந்தவர், ஏழைகளுக்கு கொரோனா நுண்மி தாக்கிய பருவத்தில் கூட அன்னம்பாளிப்பு இடையீடின்றி நடக்க செய்துள்ளார்கள். வைணவம், இஸ்லாமியம், கிறிஸ்துவம் ஆகிய மாற்று சமயத்தரிடம் நல்லிணக்கம் உடையவர்கள் பெருமாள் கோவில் சம்ரோஷணத்துக்கு பொருட்கொடை வழங்கி விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டவர்கள். கிறிஸ்துவ தேவாலயம், இஸ்லாமிய பள்ளிவாசல் புது கட்டடம் கட்ட பொருட்கொடை நல்கி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சமய மத நல்லிணக்கத்தை செயல்பாட்டால் மெய்ப்பித்தார்கள். மகாவித்வான் சர் வெள்ளவாணி தேசிகர், அருணை வடிவேல் முதலியார், வஜ்ரவேல் முதலியார், வீசா குருசாமி தேசிகர், தி.வே. கோபாலையர், கி.வா. ஜெகநாதன், பேராசிரியர் மு. அருணாச்சலம் பிள்ளை, ஆசா ஞானசம்பந்தம் உள்ளிட்ட தமிழ் பேரறிஞர்களை புறந்து ஆதரித்து அவர்களை சமய கருத்தரங்கில் உரையாற்றச் செய்து உரையின் எழுத்து வடிவை நூல்களாக வெளியிட்டு வழங்கினார்கள். எப்போதும் சிவ சிந்தையில் இருப்பவர்கள், பசு பராமரிப்பில் எல்லையற்ற ஈடுபாடு காட்டி புறந்து வருபவர்கள். திருநாகேஸ்வரம், கதிராமங்கலம், பட்டீஸ்வரம், அம்மன்குடி, திருநாரையூர் கோயில் திருப்பணிகளில் புரவலராய் இருந்து பெரும் பங்காற்றியவர்கள். 20-3-1991 அன்று ஸ்ரீ காசிமடம் கருத்தரங்கில் 2 தமிழறிஞர்கள் இவர்கள் மேல் சூட்டிய பாராட்டுரை. 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் குறைந்த விலையில் ஒரே இடத்தில் கிடைப்பது இந்திய திருநாட்டில் காசி மடத்தில் மட்டுமே. தவத்திரு ஊரநடிகள், வடலூர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை அரசருக்கு பின் அதிக பொருட்கொடைகள் வழங்கியவர்கள் ஸ்ரீ காசிமடம் அதிபரே. டாக்டர் ஆர். அழகப்பன், தமிழ்துறை தலைவர், அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். ஸ்ரீ காசிமடம் அதிபர் திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பை ஓ. வன்னிகநாதன் அவர்கள் வழியாக வெளியிட்டார்கள். கவாய் ஆதீனம் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள், நான் திருக்குறள் மொழிபெயர்ப்பு 13 பதிப்புகளை படித்துள்ளேன், அவற்றுள் சிறந்தது ஸ்ரீ காசிமடம் வெளியீடே என்று புகழ்ந்து பாராட்டினார்கள். பாத்வே டு காட் த்ரூ திருவாசகம் எனும் ஆங்கில மொழிபெயர்ப்பை ஓ. வன்னிகநாதன் வழியாக பதிப்பித்து வெளியிட்டார்கள். பன்மொழி புலவர் டி.பி. சித்தலிங்க ஐயா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், ஜஸ்டிஸ் இஸ்மாயில், ஜஸ்டிஸ் நடராஜன் போன்றவர்களுடன் இணக்கமாக இருந்து அவரது மொழி புலமையை அளவலாவி கேட்டு மகிழ்ந்தவர்கள். தம் நிறுவனத்தில் இஸ்லாமியர், கிறித்துவர், வைணவர் ஆகிய மாற்று சமயத்தார்களுக்கும் பணிகள் அளித்து ஆதரித்து புரந்தார்கள். காசியில் குமாரசுவாமி மடத்தின் பகுதியில் திருவள்ளுவர் சிலை
பிரதிஷ்டை செய்து சிறப்பு செய்தார்கள். காசியில் கேதாரீஸ்வரர் கோயிலை புதுக்கி குடமுழுக்கு செய்தார்கள். ஸ்ரீ காசி மடம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், கலம்பூர் கோவிந்தசாமி அடிகளார் அறக்கட்டளை இணைந்து இலக்கிய கருத்தரங்குகளை காசியில் தொடர்ந்து நடத்தி பேருரைகளை நூல்களாக வெளியிட்டுள்ளார்கள். ஸ்ரீ காசி மடம் தொடர்புடைய கிராமங்களில் உள்ள விநாயகர், ஐயனார், மாணிக்க நாச்சியார் கோயில் திருப்பணி, குடமுழுக்கு விழாக்கள் செய்தார்கள். ஆண்டுதோறும் வைகாசி மாதம் அமரபட்சம் திருதியை நாளில் ஸ்ரீ குமரகுருபரர் நினைவு நாள் மகேஸ்வர பூஜையில் தமிழ் பேரறிஞர்களின் ஆராய்ச்சி விரிவுரைகளுடன் கருத்தரங்கங்கள் நடத்தினார்கள். 1988 ஸ்ரீ குமரகுருபரர் 300ஆம் ஆண்டு விழா தொடர்பில் ஸ்ரீ காசிமடம் கோயில்கள் 5 குடமுழுக்கு விழா செய்தருளினார்கள். 20/3/1991 அன்று மணிவிழா கண்டார்கள். ஆதீன கர்த்தர்கள், மடாதிபதிகள், அரசு உயர் அதிகாரிகள், அரசியல் துறை மூத்தோர், தமிழறிஞர்கள், வழக்குரைஞர்கள், மருத்துவர்கள், அன்பர்கள் பல்லாயிரம் பேர் திரண்டு வழிபட்டு மகிழ்ந்தார்கள். 2011 சதாபிஷேகமும் கனகாபிஷேகமும் கண்டு பெருமை உற்றார்கள். எளிவந்த பிரானை என சுந்தரர் குறிப்பிட்ட பெருந்தகைமைக்கு வாழ்வியல் உதாரணமாக திகழ்ந்தார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையும் பெருமையும் மிக்க ஸ்ரீ காசிமடம் வரலாற்றில் பல்துறை விரிவாக்கம் பெற்று வளர்ச்சி கண்டு பொற்காலம் என்று சுட்டி பாராட்டும் வகையில் மேம்பாடு அடைய செய்தவர்கள் ஸ்ரீ காசிவாசி எஜமான் சுவாமிகள். நற்றவர் தொண்டர் கூட்டம் பெற்றவருக்கு உண்டோ பெறத்தகாதனவே. ஸ்ரீ குமரகுருபரர். ஸ்ரீ சபாபதி கம்பரான் சுவாமிகள் அவர்களின் அருளாணை வண்ணம் இங்கு கூடியிருக்கிறோம். செயலர் அவர்களின் ஒத்துழைப்போடு இந்த மௌனமானது 5 நிமிடம் இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மௌனம் கலையில் எஜமான் சுவாமி அருள் அனைவருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். பேராசிரியர்கள் வைத்து அஞ்சலி நிமிஷம் தான் மௌனம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 நிமிஷம் கூட இருக்க முடியல. இப்போ என்னது கேட்குறோம்? போடுறது
இருக்கா அரசு அந்த இது இந்த காணொலி மூலமாக நடத்துகிறீங்களா இந்த ஃபங்க்ஷனை ஆமாம் திட்டம் ஆமாம் சார் அது தமிழ் ஸ்டூடெண்ட் இங்கே திறந்து விட்டுருங்க. சரி தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இது ஆட்டு ரைட் வாங்க 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 இப்படி விட்டு நின்றுடு இப்படி நின்றுடு ஆளுக்கு அந்த வாப்பா வாப்பா சதுனாப்பா வழி விடணும் வழி விடணும் வாங்க 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 தமிழ் ஸ்டூடெண்ட் மாலை வேணும் அந்த காணொலி மூலமாக இருக்குல்ல அந்த இதுக்கு அனுப்பிவிடணும் தமிழ் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் போடுமா 2 பேர் ஆமாம் நான் போட்டுறேன் சார் என்எஸ்எஸ் மாணவர்கள் மன்னார்குடி செல்ல இருப்பதால் உடனடியாக பேருந்து இந்த ஏழு எல்லாம் வளாகத்து படிக்கிறாங்க. நீங்கள் கேர்ள்ஸில் ஒரு 2 பேர் வேணா அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டுநல பணி திட்ட மாணவர்கள் மன்னார்குடி வேளாண்மை விரிவாக்க மையத்திற்கு செல்லக்கூடிய 50 மாணவர்கள் மட்டும் இங்கே இருக்க வேண்டும். மற்ற மாணவர்கள் மலரஞ்சலி செலுத்திவிட்டு வகுப்பறைக்கு செல்லலாம். பிலிட் ஃபர்ஸ்ட் இயர் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் உங்களுக்கு ஆடிட்டோரியத்தில் ஒரு காணொலி காட்சி இருக்கு. அதனால் பிலிட் மாணவர்கள் மேலே ஆடிட்டோரியத்துக்கு போயிடுங்க. என்எஸ்எஸ் 50 பேர் பிலிட்ல இருக்கவங்க, பிகாம் மற்ற சயின்ஸ் இருக்கக்கூடிய அந்த 50 பேரும் இங்கேயே இருங்க. மற்றவங்க வகுப்புக்கு போகலாம். மற்ற மாணவர்கள் அவருடைய வகுப்பிற்கு செல்லலாம். அமைதியாக செல்லவும் வகுப்பு